இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெயின் ரிலீவிங் வலி நிவாரணத்துக்கான ஸ்மோக் பெயின் ஆயில். இதை நம்ம பேஷண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின் இரிட்டேஷன் இச்சிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண அந்த ஆயில் காமிச்சு இந்த மாதிரி ஆயில் என்ன டாக்டர் யூஸ் பண்ணலான்னு கேட்டார். அந்த ஆயிலை அதுக்கு அடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த விதமான இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது, ஒரு மேனுஃபேக்சரிங் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. தென் நம்மளோட சித்தா ஆயுர்வேதிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் என்கொயரி பண்ணும்போது அவங்ககிட்டையும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாமே ISO GMP சர்டிஃபைட் இருக்கிற கம்பெனிஸ் யாருமே இதை பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக ஒயிட் ஃபாஸ்பரஸ் தான் இந்த ஸ்மோக் ஆயிலில் சேருது. அதுதான் அந்த புகை வர்றதுக்கான காரணம். இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸை நம்ம அதிகமாக இன்ஹேல் பண்ணும்போது நம்ம சுவாச மண்டலம் பாதிக்கப்படலாம், ஒரு சில நரம்பு மண்டல பிரச்சனைகள் வரலாம். நாள் பட தினசரி உபயோகிச்சிருக்கும் போது ஒயிட் ஃபாஸ்பரஸ் இது நம்ம ஓப்பனாக எடுத்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அது உடனே புகையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பொருளை தான் பல பேர் பெயின் ரிலீவிங்னு சொல்லிட்டு இது ஸ்மோக் ஆயில் அதை யூஸ் பண்ண உடனே வலி குறைன்னு யூஸ் பண்ணுறீங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன் வரலாம், தோலில் புண்ணு வரலாம், வேற ஏதாவது ஸ்கின் இஷ்யூகள் அது அதிகமாகலாம். சில நேரம் இந்த புகையை ஸ்மெல் பண்ணுறதுனால நுரையீரல் பாதிப்புகள் வரலாம். ஒயிட் ஃபாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 15 மில்லிகிராம் எடுத்தாலே அது விஷத்தன்மையில தான் மாறிடும். ஸோ இந்த எண்ணெயில எந்த இன்கிரீடியன்ட்மே இல்லாமல் இருக்குது. அதே நேரம் இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 100 ml எவ்வளோ ஒயிட் ஃபாஸ்பரஸ் மிக்ஸ் பண்ணுற ஒரு ரேஷியோவும் தெரியாமல் இருக்கு. பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில், மென்தால், தைமான், ஒரு சில சுறுசுறுப்பு அந்த எரிச்சல் தரக்கூடிய எண்ணெய்கள் இருந்தாலும் இந்த ஸ்மோக்குக்கு காரணம் ஒயிட் ஃபாஸ்பரஸ் தான். இந்த ஆயில் யூஸ் பண்ணால் பெயின் குறைங்கிறதுக்கோ இப்படி ஃபாஸ்பரஸை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாங்கிறதுக்கோ எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது. இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி எந்த விதமான அப்ரூவலுமே கொடுக்க கிடையாது. இதை எந்த விதமான ஒரு முறையான அனுமதியுமே இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள் வலிக்கும் உங்களோட பாடி கண்டிஷன், ஸ்கின் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய்களை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் வலியிலேருந்து விடுதலை பெற முடியும். இந்த மாதிரி ஸ்மோக் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு பக்க வலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பி